பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். மயிலோட அப்பாவும் அம்மாவும் வராங்கன்னு சொல்லிட்டு பாண்டியனும் கோமதியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்துடுறாங்க மயிலோட அம்மாவும் அப்பாவும். வந்துட்டு மயிலுக்கு சீர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ மாப்பிள்ளை எங்கடின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க கடையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மயிலுக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. மயிலுக்கு கால் பண்ணால் சரவணன் ஃபோனே எடுக்காமல் இருக்காங்க. அடுத்து இருமா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சரவணன் கிட்டே கேட்டால் ரொம்பவே வேலை இருக்குப்பா கடையில், நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன், மயிலவே வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனால் கடையில் எந்த வேலையும் இல்லை, சும்மா தான் இருக்காங்க. ஆனால் அது அப்படின்னு சொல்லிடுறாங்க வர பிடிக்காம. அதனால மயில்கிட்டயே சீரெல்லாம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து மயில் வந்து அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு, அம்மா பணம் அப்பாவுக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்கள்கிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா அப்பா இப்படி நடந்துக்கிறாங்க, கடை பணத்தை யாராவது எடுப்பாங்களா, அப்படி யாருமா உங்களை சீர் கொண்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மயிலோட அம்மா சொல்கிறாங்க, நாளைக்கு மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராதம்மா, எங்களால் எல்லாம் கறி சமைச்சு எல்லாம் போட முடியாது, அதுவும் இல்லாமல் நாங்கள்லாம் அந்த டைமில் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கணும், ட்ரெஸ் எடுக்கிற அளவுக்கு பணமும் இல்லை, அதனால நீ கூட்டிகிட்டு வராத, நல்லபடியாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. குமார் மறுபடியுமே அரசியை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசி வந்ததுமே, அரசி இந்தாம்மா கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உனக்கு அறிவே இல்லையா, நீ எந்த மூஞ்சை வச்சுட்டு திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து குமார் சொல்கிறாங்க, இப்போல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம் இந்த டைமில் தலை தீபாவளி கொண்டாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அரசி, உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச அசிங்கமாக இல்லையா, நீ எதுக்காக இந்த மாதிரி திரும்ப திரும்ப என்னை கோவப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிற, நீ தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே நிற்காத, ஒரு பொண்ணை சமாதானப்படுத்தணும்னா நீ எதுக்காக இந்த மாதிரி வந்து வந்து இன்னும் கோவத்தை தான் அதிகப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இங்கே பாரு அரசி, நான் வந்து திருந்திட்டேன், நான் நல்லபடியாக தான் இருக்கேன், நீ ஆனால் திரும்ப திரும்ப என் மேலே கோவப்பட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பின்ன நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு உன் மேலே கோவம் தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. சரி அரசி, இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படி கேனச்சு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை எதிர்த்து பேசுனா ஆனாலுமே நீ மட்டும் எனக்காக வாபஸ் வாங்கினல கேஸை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏதோ போனால் போதுன்னு சொல்லிட்டு தான் பண்ண, அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நினச்சி தான் நான் உன் கேஸை வாபஸ் வாங்கினேன், நீ ஜெயிலுக்கு போனால் அவங்கெல்லாம் ரொம்பவே வருத்தப்படுவாங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அப்போ அந்த டைமில் சரவணன் வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு, உனக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கெல்லாம் அறிவே இல்லையடா, இன்னொரு தடவை வந்தேன்னு வச்சுக்கோ நானே ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அரசியும் அவங்க ஃப்ரெண்டையும். சுகன்யாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராஜியை பார்த்துட்டு, என்னம்மா உனக்கு சீர் கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராஜுக்கு உடனே கஷ்டமாயிடுது. என்னம்மா கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகுது, இன்னமும் மனசு மாறாமல் இருக்காங்களா, கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரியுது இல்லை, அப்போயா சீராவது கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராஜுக்குமே மனசு கஷ்டமாயிடுது. அடுத்து அவங்க அம்மா அப்பா சீரெல்லாம் கொடுத்துட்டு பழனிக்கு பணத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்க. 2 பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க. அடுத்து அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க அம்மா. அப்போ வந்து சுகன்யாவும் நானும் வரமான்னு சொல்லிட்டு கூட போயிடுறாங்க. கோமதி ராஜியை பார்த்து, என்னம்மா ரொம்ப ஒரு மாதிரி இருக்க, அவள் சுகன்யாவோட அம்மா சொன்னதைக்கு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு தான் கொடுத்து வைக்கல நம்ம 2 பேருக்கும் சீரெல்லாம் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மீனா உடனே, நான் உன் அக்கா தானே, நான் உனக்கு சீர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைக்கா அதெல்லாம் வேணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.